தான் ஒருத்தரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றத மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தன்னுடைய சொந்த ஊர்ல தேர்ச்சி பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி அளிச்சு இந்த மாதிரி பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. மாணவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அப்படிதான் படிக்க ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வேற எந்த இதுலையுமே கவனம் செலுத்தவே கூடாது. உங்களை வேலை என்ன? படிக்கணும் 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 படிக்கணும், படிச்சுட்டு தான் இருக்கணும். அதை தவிர மீது எந்த உடைய தவறான சிந்தனையோ தவறான செயலில் நீங்க ஈடுபடக்கூடாது, தவறான சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ நம்ம சமுதாயம், நம்ம ஊரு, நம்முடைய கிராமம் நல்ல வளர்ச்சி பண்ணாங்க. இந்த கல்வியில எல்லாருமே ஈடுபடுத்துங்க, முழுமையா இருங்க, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இன்னில இருந்து நம்ம எல்லாருமே ஒரு சபதம் ஏற்றுக்கணும். பண்டசோழநல்லூர் கிராமம் இந்த புதுவை மாநிலத்தினுடைய முன்மாதிரி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி அந்த மாணவர்களை கௌரவப்படுத்தியிருக்காரு. புதுச்சேரி திருப்புவனை காவல் நிலையத்துல சப் இன்ஸ்பெக்டரா பணியாற்றிட்டு வராரு காவலர் இளங்கோ அவர்கள். இவர்தான் தாம் படிச்ச பள்ளிக்கூடத்துல தேர்ச்சி பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணிய விருந்தா அளிச்சு சிறப்பு செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னதா திருப்புவனை காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருவாண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள்ல முதல் 3 இடங்கள் பிடிச்சவங்களுக்கு திருப்புவனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து தலைவாழை இலையில விருந்து அளிச்சு சிறப்பு செஞ்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்துதான் இவருடைய சொந்த ஊரான பண்டசோழநல்லூர்ல இருக்கக்கூடிய இவர் படிச்ச கம்பன் அரசு மேல்நிலை பள்ளியில தேர்ச்சி பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் திடல்ல வச்சு சிக்கன் பிரியாணி விருந்து அளிச்சிருந்திருக்காரு. இதுல முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கியிருந்திருக்காரு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கியிருந்திருக்காரு. படிப்பு தான் நம்மள உயரத்துக்கு கொண்டு போகும். படிச்சு தேர்ச்சி பெற்றதாலதான் நீங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. படிச்சவங்க எந்த ஒரு இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில படிப்புடைய முக்கியத்துவம் பத்தி பேசியிருந்திருக்காரு சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ அவர்கள். இவருடைய செயல் பொதுமக்களை நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.